உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த துலா ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம், எதிர்காலத்தை உணர்ந்தவர்கள். இந்த துலா ராசி மாதிரி ஒரு பிளான் பண்ணி எதையும் செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க மேலே தப்பு இருந்தால் கூட மன்னிப்பு கேட்பாங்க. இன்னொருத்தர் தப்பு பண்ணிவிட்டு என் தப்பை மறைக்கிறதுக்கு எதாவது பண்ணுங்கன்னா அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. நீ தப்பு பண்ணிவிட்ட, அதுக்கான தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்க போகிறார். நிறைய நல்ல பலன்களை இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்கரகதி காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுக்க போறாரு. இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் போனதுனால நிறைய துளாராசி அன்பர்களுக்கு பொருளாதார இழப்பு. இந்த பொருளாதார இழப்புன்னு சொல்லும்போது, சம்பளம் வாங்குறேன் சார், ஆனால் பெரிய லெவலில் செலவு தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் மட்டுமே நிறைய பண்ணிட்டோம். நிறைய அதனால் பார்த்தீங்கன்னா மனசும் கஷ்டம், உடல்நிலை பாதிப்புகள், எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைச்சே பல நாள் ஆகுது, இந்த மாதிரி சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உடல்நிலை பாதிப்புகள், அந்த உடல்நிலை பாதிப்பின் காரணமாக எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நிலை இருக்குது. அந்த நிலைகள் மாறக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு வக்கர பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் நான் பணம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன். சில பேர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு கிட்ட பணம் கொடுத்தேன், அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பணம் வருமான்ற நிலையே இல்லாமல் தெரியாமல் இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்ற சிந்தனைகள் சில பேருக்கு இருக்கு. இந்த பணம் கொடுத்த பணம் வந்துடும், அதில் எந்த லோடுமே கிடையாது. அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டம் கண்டிப்பாக செய்யலாம். என்னன்னா அதிகம் ஆசைப்பட்டு கொடுத்தீங்க, நான் வந்து எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொன்னார், இவ்வளோ ப்ராஃபிட் தரேன்னு சொன்னார், அங்கே தான் பிரச்சனை. அந்த பணம் தான் பிரச்சனையை கொடுக்குமே தவிர, நியாயமாக நீங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஒருத்தர் கொடுத்துருக்கீங்க, ஏதோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த பணம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வந்துடும், அதில் டவுட்டே வேண்டாம். அதற்கான சூழ்நிலைகள் இந்த குரு பகவான் வக்கரகதி காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுப்பார். அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் வீட்டை பார்ப்பதனால, அந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடியது குடும்பஸ்தானத்தை குறிக்கும். அந்த குடும்பஸ்தானத்தினால ஏற்பட்ட பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. நிறைய துளாராசி என்பது ஃபேமிலிக்குள்ள சண்டைகள், அப்பா கூட, அம்மா கூட, கூட பிறந்தவங்க கிட்ட ஏதோ ஒரு ஒரு காரணத்துக்காக, எங்கள் அப்பா என்னை திட்டாரு, அம்மா வந்து என் தம்பிக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக இருந்திருக்கு. அந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த குரு பகவான் வக்கரகதி காலகட்டத்தில் கொடுப்பாரு. அதே போல் குடும்பத்தினால உங்களுக்கு நிறைய ஆதரவுகள் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு கடைசியில் அவங்களாம் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. அந்த உதவியை வாங்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. இந்த துலா ராசின்னு முதல்ல சொன்னேன் நான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அவங்களுடைய உதவிகளை கேட்காம இருக்காதீங்க. நிறைய துளாராசி என்பவர்கள் அடுத்த ஒரு 5 மாதத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு. அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. அந்த ஹெல்ப் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த திடீர் அதிர்ஷ்டம் சொன்னோன்னா எனக்கு லாட்ரி விழுமா, நிறைய பேர் கேட்குறது அதுதான். எனக்கு லாட்ரி விழுமா, நான் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் பணம் வந்துடுமா, அந்த திடீர் அதிர்ஷ்டம் பிரச்சனையும் கொடுக்கும். நான் வச்சுக்கேன், எல்லாருக்குமே லாட்ரி விழுமான்னு கேட்டால் வாய்ப்பு ரொம்ப கம்மி. எல்லாருக்குமே ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியுமானா ரொம்ப கம்மியாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும்போது என்னென்னா, ஒரு வேலை மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த வேலை மாற்றம் உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். பிஸ்னஸில் இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணணும், கொஞ்சம் நிறைய வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். சில பேரை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் விட்டுருப்பீங்க. பார்த்தீங்கன்னா நிறைய துளாராசி என்பவர்கள் கடந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் சில பேருக்குலாம் கஸ்டமருக்கு ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க, ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, ஒன்றும் நடந்திருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஐயோ நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ணி ஒன்றும் நடக்கலைன்னா அந்த கஸ்டமர்லாம் ஃபாலோ பண்ணாமல் விட்டுருப்பீங்க. அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். திடீர்னு யாராவது சொல்லுவாங்க, நான் உங்களை தான் பேப்பரை தான் தேடிட்டு இருந்தேன், உங்கள் நம்பர் கிடைக்காம இருந்தது இத்தனை நாளா,
உங்கள தான் தேடிட்டு இருக்கேன். கரெக்ட்டா ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா இந்த துலா ராசி என்பவர்களுக்கு அடுத்த 6 மாசம் இருக்கு. அதனால ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அது ஆர்டரா கன்வெர்ட் ஆகும். அதுவே ஒரு பெரிய திடீர் அதிர்ஷ்டம் தான். அதேபோல நெறைய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு. வெளியூர் போகக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்தில நெறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அந்த தேடி வர வாய்ப்ப விட்றாதீங்க. நெறைய துலா ராசி என்பர்கள் மனைவிக்காக, கணவருக்காக, குழந்தைங்களுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக மேஜரா பார்த்தீங்கன்னா, இந்த துலா ராசி அப்டின்னாவே ஃபேமிலிக்காக நெறைய வாழ்க்கைய இழந்திருப்பீங்க. அவங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க நெறைய தியாகங்கள பண்ணியிருப்பீங்க. அதுவே உங்களோட வாழ்க்கை நிலைய மாத்தியிருக்கும். நெறைய தரம் புரண்டு போகக்கூடிய ஒரு நிலை நெறைய துலா ராசி அன்பர்களுக்கு இருக்கு. அதனால அந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா எடுத்துக்கங்க. இல்ல எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, அவங்க ஸ்கூல் போறாங்க, மனைவி இருக்காங்க, அவங்க வேலைக்கு இந்த மாரி ஒரு கமிட்மென்ட்டோட இருந்தீங்க அப்டின்னா, அது பிரச்சனைகள கண்டிப்பா குடுக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய எடுத்துட்டீங்க அப்டின்னா, நெறைய சம்பாதிக்கக்கூடிய நிலை உண்டு. பெர்மனன்ட்டா ஃபாரின்ல செட்டில் ஆகக்கூடிய யோகங்கள் உண்டு. அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் நெறைய துலா ராசி என்பவர்கள் கடந்த ஒரு 1 1/2 வருஷத்துல மட்டும் கடன் நெறைய வந்துருச்சு. அது ஹவுசிங் லோனா இருக்கலாம், பேங்க் லோனா இருக்கலாம், வீட்ல ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம், பசங்கள படிக்க வச்சிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில கடனை மட்டும் சந்தித்தவர்கள் இந்த துலா ராசி என்பவர் கடந்த ஒரு 1 1/2 வருஷத்துல. அதுலருந்து எப்படி வெளில வர்றது? சம்பாதிச்சா தான் வெளில வர முடியும். அப்ப சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை குடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த குரு பகவானுடைய வக்ர பலன்கள் கண்டிப்பா இருக்க போகுது. அதனால இந்த காலகட்டத்தில அதுக்கான முயற்சிகள செய்யுங்க. அதேபோல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகக்கூடிய நேரமா இருக்கு. நெறைய பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி 1 மாசம் கூட வாழ முடியல, 5 மாசம் கூட வாழ முடியலன்ற பிரிவினையை சந்தித்தவர்கள் இந்த துலா ராசி என்பர்கள். அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய நேரம். சேர்ந்து வாழணும்னு நினைச்சீங்கன்னா, போய் பேசுங்க. கண்டிப்பா சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. இல்ல, சேர்ந்து வாழறதுக்கான விருப்பம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பிரிவினை செய்து கொண்டு, அடுத்தது வேற ஒரு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாவும் கண்டிப்பா இருக்கு. இல்ல சார் நான் டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு. 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பா இந்த காலகட்டத்தில உங்களுக்கு 2வது திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமும் இருக்கு. அதுக்கான முயற்சிகளும் துலா ராசி என்பவர்கள் கண்டிப்பா செய்யலாம். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இப்ப இந்த 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வைகள் ரொம்ப முக்கியமா இருக்கு. சனி பகவானுடைய பார்வைகள் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, நெறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில இன்வெஸ்ட்மென்ட் சார்ந்த விஷயங்களுக்கு யாராவது உதவிகள் செய்யறதுக்கு வருவாங்க. அது பெரிய பணமா இருக்கும். அதனால அதுக்கான முயற்சிகள செய்யுங்க. ஒரு பிசினஸ் பார்ட்னர் தேடிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப நாளா ஒரு பிசினஸ் பார்ட்னர் தேடிட்டு இருக்கேன். ஒருத்தர்ட்ட பேசினேன். அவர் அந்த நேரத்தில ஒண்ணும் பெருசா எனக்கு ரிப்ளை பண்ணல. அப்படின்னா அந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து யாரெல்லாம் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வராங்களோ அவங்களலாம் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு பிசினஸ்க்கு ஒரு நெறைய பணம் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இந்த துலா ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அதனால உங்களுடைய வாழ்க்கையில தொழில்ல முன்னேற்றங்கள் வரும். இந்த கடன் பிரச்சனைன்னு சொன்னேன். இந்த கடன் பிரச்சனையே என்னன்னா, தொழில் டெவலப்மென்ட் இல்ல சார். தொழில்ல நல்லா பிசினஸ் இருந்ததுன்னா நான் ஏன் கடன் வாங்க போறேன்? அந்த நிலை மாறக்கூடிய நேரம் இருக்கு. அந்த நிலை எப்படி மாறும்? யாராவது ஒரு வகையில பணம் வரணும். அந்த பணம் பார்ட்னர்ஷிப்பா இருக்கும்போது, கண்டிப்பா பெரிய லெவல்ல உதவியா இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால துலா ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கு. மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக இந்த குரு வக்கர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்தில இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தகுந்தாற்போல, தசாபுத்தி தகுந்தாற்போல கண்டிப்பா பலன்கள் மாறுபடும். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் ரூ. 99 ஜாதகம் குடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா, 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ரூ. 300 குடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி அது மட்டும் இல்லாம பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண், பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர், வெளிநாட்டில படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலயும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.